ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஆறுமுகம் பைரவியோட கதையை ரொம்பவுமே சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா சிவா சிந்துவோட கதையை ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஆறுமுகம் பைரவியோட கதையை ஒரு மாதிரி அடுத்த வாரத்துக்கான எபிசோட் என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஒரு கெஸ்ஸிங் ப்ரோமோவாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்து சிவா சிந்துவோட கதையில் என்ன அடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு கெஸ்ஸிங் ப்ரோமோவாக பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா சிவா மேலே சிந்து ரொம்பவுமே காதல் வச்சுருக்காங்க. அது ரொம்ப பெரிய ஒரு அன்பு வச்சுருந்ததுனால தான் நான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னை மன்னிக்க மாட்டியா டாக்டர்னு சொல்லி இன்றைக்கெல்லாம் செம்ம எமோஷனலாக பேசினாங்க. அதுக்கு சிவா கொடுத்த பதில் இருக்குது பாருங்கள், செம்ம மெச்சூராக இருந்துச்சுங்க. அதாவது நீங்கள் ஏமாற்றி துரோகம் பண்ணதை என்னால் மன்னிக்க முடியாது, ஆனால் அதை நான் மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நிச்சயமாக சிந்து சொன்ன மாதிரி அவங்களோட உண்மையான அன்பு காதலால் சிவா மறந்து ஏற்றுக்குவாங்க சிந்துவை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இதுக்கடையில் ஸ்னேகாவுடைய சதித்திட்டம் நிறையா இருக்க தான் போது. இன்றைக்கான எபிசோடில் கூட பார்த்தோன்னா அந்த எக்ஸலேட்டர் லேடர் இருக்குல்ல, அதில் அவங்களோட புடவையை மாட்டி விட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க, ரொம்பவுமே அடிபட்டு போச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே மனசு கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நமக்கு என்ன ப்ரோமோ காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவுமே ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தை தான் காட்டியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா இப்போ ஸ்னேகா நேரடியாக சிந்துக்கிட்ட பேசுகிறாங்க, நீ ஒழுங்காக சிவாவை விட்டு விலகி போயிடு, அப்படி இல்லைன்னா நான் சிவாவை ஒழுங்காகவே இருக்க விட மாட்டேன், நான் சிவா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உன்னோட தாலியை கழட்டி கொடுத்துட்டு நீ போகல அப்படின்னா நான் நிரந்தரமாக உங்களை ஜெயிலில் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்னேகா நேரடியாகவே சிந்துவை மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கழுத்தில் இருக்க தாலியை அப்படியே வலுக்கட்டாயமாக பிடுங்கி கையில் பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் இன்றைக்கான எபிசோடோட லாஸ்ட்டில் காட்டின ப்ரோமோவில் பார்க்க முடிஞ்சு. நம்ம மேலே ரொம்ப பெரிய ஒரு இறக்கப்பட்டு குறிப்பாக என்னப்பா நம்ம இப்படி கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ கொடுத்தாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ப்ரோமோ கொடுக்கவே இல்லை. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ஒரு ப்ரோமோ கொடுத்துட்டாங்க. அதை வச்சு தெரிஞ்சு போச்சு. அடுத்த வாரமும் பார்த்தா ஒரு பக்கத்து ஆறுமுகம் பைரவியை சஞ்சய் நிறையா திட்டம் போட்டு பிரச்சனை பண்ணுவாங்க, இன்னொரு பக்கத்து சிவா சிந்துவை ஸ்னேகா நிறையா திட்டம் போட்டு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளால் இதை பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இப்போ தாலியை பிடிச்சி இழுக்கிறாங்கல்ல, இந்த நேரத்தில் யார் அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சிவா வந்தாருன்னா செம்ம மாசாக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு மூமெண்ட்டை சிவா பார்த்தாருன்னா இன்னுமே ஸ்னேகாவுக்கு நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விடுவார். சிந்து மேலே ஒரு நல்ல ஒரு காதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அந்த மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியல. ஏன்னா ஸ்னேகா ஏற்கனவே நிறைய திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அடுக்கடுக்காக. அதனால் பார்த்தோம்னா அடுத்து ஸ்னேகா இந்த மாதிரி ஆனால் தாலியெல்லாம் வாங்க முடியாது, கண்டிப்பாக சிந்து ஒரு அறையை விட்டு ஓடிப்போ அப்படின்னு வரட்டி விட்டுருவாங்க. ஆனால் ஸ்னேகா இந்த மாதிரி பண்ணுறது ஒவ்வொரு விஷயமும் பார்த்தா சிந்து அவங்களோட காதலை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சிவாவுக்கு சிந்து மேலே அன்பு வர்றதுக்கும் காரணமாக தான் இருக்க தவிர ஸ்னேகா பண்ணுறதுனால சிவா சிந்து பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறலாம் நடக்க போகிறதே கிடையாது. அதனால் கண்டிப்பாக அடுத்து வர ப்ரோமோ எப்படி இருக்குங்கிறத வச்சு தொடர்ந்து நம்ம பேசலாம். எப்படி பார்த்தாலும் இப்போ அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி செம்மையாக பரபரப்பாக எப்பவும் போல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறத டவுட்டே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.